சன்னதின்னு நினைச்சா அது கோயில்ல இருக்குது, அது அங்க இருக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நாம் இருக்கும் இடம், நீங்க அவனை நோக்குகிற இடம் சன்னதி. இப்ப இங்க உட்கார்ந்துக்கிட்டு நாமலையாரே நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிற இடம் சன்னதி. நாமலாம் சாமி சன்னதியில போய் நின்னாதான் சன்னதின்னு நினைச்சிட்டு அடிச்சு புடிச்சு முதலாள போய் நிக்கணும். அடுத்தவன் பார்த்தா என்ன, பார்க்காம போனா நமக்கு என்ன, தள்ளியா நான் பார்க்க காசு கட்டி வந்திருக்கிறேன், நான் பார்த்துட்டு தான் போதும். பின்னாடி வந்து திட்டிட்டு கிடப்பான், என்னத்தையோ திட்டிட்டு போய் எனக்கு நான் சாமி பார்த்தா. அதெல்லாம் சும்மா உபச்சாரம் தான். அவன் நம்மளை நினைக்கிறான் பாத்தீங்களா, அவன் நினைக்கிறான் என்கிற நினைப்பு உங்களுக்கு இருக்குமானால் அது சன்னதி. அதனால எங்கேனும் இருந்து உன் அடியேன் உனை நினைந்தால் அங்கே வந்து என்னோடும் உடனாகி நின்றருளி இங்கே என் வினை அறுத்துட்டு எமையாரும் கங்கா நாயகனே கழிப்பாலை மேயானே. அவங்க நினைச்ச இடத்துக்கு அவர் வந்துட்டார், அது பேர் தான் சன்னதி. எனவே நாம் நினைக்கிற பெருமானே அப்படின்னு நினைச்சா நாம் இருக்கும் இடம் சன்னதி. உணர்வுல வரணும், வெறும் சொல்லாலையோ உபச்சாரத்தோடோ இல்லைங்க. நீங்க ஆட்பட உங்களுக்கு அறிவு கேட்டார், ஏன் அவர் எப்போதும் என்னை பார்த்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைப்பு வந்துருச்சுன்னா அது சன்னதி தான்.